கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒரு இறையியல் ஆன்மீக சிந்தனை ஆளுமை தன்மை மிக்க கடிதமாக இது உருப்பெற்று தொடர்ந்து அநேக முக்கியத்துவமான கிறிஸ்துவின் இயல் கிரைஸ்டாலஜி கிறிஸ்துவின் இயலை பழைய ஏற்பாட்டு காரியங்களோடு பலிகளோடு ஆராதனை முறைமைகளோடு அழைப்புகளோடு ஒப்பிட்டு இது நீண்டு வளர்ந்து ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற கிறிஸ்தவர்கள், மறுரூபமாக்கப்பட்டவர்கள் அல்லது மனம் திரும்பியவர்கள், புதிதாக பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு துடிப்பவர்கள், விசுவாசத்தினாலே வேரூன்றி நிற்பவர்கள், அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையின் செயல்திறன் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த 13ஆம் அதிகாரத்திலே பவுலானவர் அல்லது எழுத்தாளர் எழுதி இங்கே நிறைவு செய்வதை பார்க்கிறோம். இந்த 13ஆம் அதிகாரம் ஒரு முடிவு பெறுகிற ஒரு கடிதம், ஒரு சொற்பொழிவு, முடிவு பெறுகிற ஒரு சாத்தியமான சூழ்நிலையிலே அப்ளிகேஷன் என்று சொல்லுவார்கள். வாழ்க்கை பயனீடை வெளிப்படுத்தக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. அனலைசேஷன் என்பது ஆராய்ச்சி செய்வது, எக்ஸ்பிளனேஷன் என்பது இந்த காலகட்டத்துக்கு ஒத்த விதமாக புரிந்து கொள்வது, அப்ளிகேஷன் என்பது தன்னுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும், இந்த உலகத்தில் வாழ்கிற கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனிநபராக கடைபிடிக்க வேண்டிய செயல்கள், தங்கள் வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய மாற்றங்கள், ஆட்டிடியூடு, லட்சணங்கள், குணங்கள் என்று சொல்லலாம், அவைகளை பட்டியலிட்டு எழுதுகிறார். இந்த எபிரேய நிருபம் நடைமுறை முடிவாக அமையப்பெறுவதுதான் இந்த 13ஆம் அதிகாரம். கடினமான இறையியல் கோட்பாடுகளிலிருந்து அன்றாட கிறிஸ்தவ வாழ்விற்கு மாற்றம் பெறுகிறது இந்த 13ஆம் அத்தியாயம். விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தை செயலிலும் அன்பிலும் தூய்மையான உறவுகளிலும் இயேசுவின் மாறாத தன்மையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையையும் கீழ்ப்படிதலையும் மற்றும் துதியின் பலிகள் ஆகியவற்றின் மூலம் எப்படியெல்லாம் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது இந்த அத்தியாயம். இதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை என்று முதலாவது பகுதியாகவும், அதன் கீழாக நாம் சகோதர அன்பிலே நிலை பெற்றிருக்க வேண்டும், விருந்தோம்பலிலே சிறந்திருக்க வேண்டும், ஒடுக்கப்பட்டவர்கள் மீது நமக்கு கிறிஸ்துவை போல இரக்கம் பாராட்ட வேண்டும், திருமண வாழ்வு அத்தியாசமானது, திருமண பந்தம் அது மகிமை நிறைந்ததாய் இருக்க வேண்டும், மனநிறைவான பண ஆசை இல்லாத மனநிறைவான வாழ்வை வாழ வேண்டும். 2வது தலைப்பின் கீழாக விசுவாசமுள்ள தலைவர்களை பின்பற்றுவது அல்லது கிறிஸ்துவின் நிலைத்தன்மையிலே வாழ்வது என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆன்மீக தலைவர்களை உற்று நோக்கி, நம்மை வழிநடத்துகிறவர்களை உற்று நோக்கி அவர்களுடைய வாழ்வின் முடிவு எப்படி இருக்கிறது என்பதை பரிசீலித்து பார்ப்பது, மாறாத இரட்சகரை பின்பற்றுவதற்கு இன்னும் ஆழமாய் நம்மை ஒப்பு கொடுப்பது, கிறிஸ்துவை பற்றுவதற்கான கோட்பாடுகள், ஒரு கொள்கை உறுதிப்பாட்டிலே நிலைத்திருப்பது. 3வது பகுதியாக கிறிஸ்துவுக்குரிய ஆவிக்குரிய பலிகளும் தினசரி ஆராதனைகளும் என்றும், அதன் கீழாக கிறிஸ்துவின் நிந்தையை சுமத்தல், தேவனை ஆராதிக்கும் ஆராதனையும் தேவனுக்கென்று நாம் செலுத்துகிற சாக்ரிஃபைஸ், பலிகள், அர்ப்பணிப்பு. அதை இப்போ பலிகள் என்று சொல்லும்போது நமக்கு மிருகங்களை பலியிடுவது தான் உடனே ஞாபகம் வரும். நமது எண்ணங்கள், சிந்தைகள், செயல்கள், விருப்பங்கள், சுய கனவுகள் இவைகளையெல்லாம் விட்டு கொடுப்பதும் பலிகள் தான். அதை சாக்ரிஃபைஸ் என்று நாம் தமிழிலே தியாகம் என்று சொல்லுவோம். நமது சுய விருப்பங்களை தியாகம் செய்து கிறிஸ்துவின் விருப்பங்களை ஏற்றுக்கொள்வது தான் கிறிஸ்துவின் நிந்தையை சுமத்தல். துதியின் பலிகள், அதாவது இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் தேவன் என்னை வழிநடத்துகிறார் என்று சொல்லி நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், ஆசீர்வாதங்கள், எல்லா விதமான சௌகரியங்கள், வாய்ப்புகள், இவை எல்லாவற்றிலும் தேவனை நாம் துதிக்க வேண்டும் என்றும். 4வது பகுதியாக திருச்சபையிலே தலைமைத்துவமும் ஜபமும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இந்த அதிகாரத்துக்குள்ளாக முதலாவது நாம் பார்க்கும்போது சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களை வேதம் சகோதரர்கள் என்று அழைக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சகோதரர்கள். அநேக வேளைகளிலே சகோதரர்கள் என்ற சொல்லை நாம் வேதத்திலே வாசித்தவுடனே இரத்த சம்பந்தமான ஒரே தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் என்ற எண்ணத்திலே வந்து விடுகிறோம். அப்படி அல்ல. சில வேளைகளிலே ஒரே குழுவினர்,
ஜாதியினர் என்று நமது மனம் நினைத்து கொள்கிறது. வேதம் எப்பொழுதுமே பூமிக்கு அப்பாற்பட்ட காரியங்களையே சித்தரிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை ஏன் நம்முடைய வழக்க சொல்லே சித்தரிக்கிறது என்றால், நமக்கு அவ்வளவுதான் தெரியும். நமக்கு நமது வழக்க சொல் தான் தெரியும். அந்த வழக்க சொல்லிலே, அந்த வழக்க மொழியிலே பரலோக செய்தியை நமக்கு சொல்லித் தருவதுதான் வேதம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு லிமிட்டேஷன், நமக்கு ஒரு வரையறை இருக்கிறது. தேவன் பரலோகம் என்பது வரையறை அற்றது. ஆனால் வரையறை உள்ளவர்களுக்கு வரையறை அற்றதை கற்றுக் கொடுக்கும் போது வரையறை உட்பட்டிருக்கிற காரியங்களையே சுட்டிக்காட்டி சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. குழந்தைகளுக்கு ஏரோப்ளேன் எப்படி பறக்கிறது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு பறவை எப்படி பறக்கிறது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் பறவை பறப்பதும் ஏரோப்ளேன் பறப்பதும் ஒன்றல்ல. அதனுடைய தூரங்கள், வேகம், கடக்கும் இலக்கு, சுமந்து செல்லும் எடை, இவைகளெல்லாம் வித்தியாசமானவைகள். ஆனால் அவைகளை சொல்லிக் கொடுக்க முடியாது குழந்தைக்கு. அதை போலத்தான் பரலோக வாழ்வை குறித்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்போது இந்த லிமிட்டெட் லாங்குவேஜ், வரையறைக்கு உட்பட்ட மொழிகளையே பயன்படுத்தி கற்றுக் கொடுக்கிறார். அதனால் பல வார்த்தைகளை நாம் வாசிக்கும்போது தவறாக புரிந்து கொள்வதனாலே ஆன்மீக மறுமலர்ச்சி நமக்குள் வராமல் இருக்கிறது. அதனால் இந்த அதிகாரத்தை நான் விளக்கப்படுத்துவதற்கு முன்பாக அநேக காரியங்களை உங்களுக்கு முன்னோட்டமாக உங்கள் புரிதலிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதற்காக இவ்வளவு நேரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் சகோதரர்கள். கிறிஸ்து எனக்கு சகோதரர் என்பதினாலே கிறிஸ்துவை சகோதரராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகள். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வேதம் இதுல அசையாத ஒரு சொல்லாக வைத்திருக்கிறது. கிறிஸ்துவின் மூலமாகத்தான் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்து குமாரனாய் இருப்பதினாலே நாமும் அவருக்கு பிள்ளைகளாகிறோம். இந்த கோட்பாட்டை நம்ம அழகா புரிஞ்சிட்டோம்னா மீதி உள்ள காரியங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுப்போம். ஏனெனில் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக அநேக பேதங்கள், மார்க்க பேதங்கள், முறைகளிலே விகாரங்கள், விரக்தி, பொறாமை, நிராகரிப்பு இவைகளெல்லாம் இருக்கிறது. ஆதலால் கிறிஸ்துவின் மார்க்கம் வளர்வதற்கு பல போராட்டங்களை போராட வேண்டியது இருக்கு. இன்னும் சொல்ல போனால் உள்நாட்டு குழப்பங்கள் அதிகமே தவிர வெளிநாட்டு பிரச்சனைகள் ஒரு பிரச்சனைகளாகவே இல்லை கிறிஸ்தவர்களுக்கு, உண்மை கிறிஸ்தவர்களுக்கு. ஆதலால் கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்களை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எந்த புற மதத்தினராவது, ஜாதியினராவது, எந்த வேற்று இடங்களிலே வாழ்கிறவராவது கிறிஸ்தவர்களாய் இருந்து கிறிஸ்துவின் மந்தையிலே அவர்கள் வருவார்களே என்றால் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். பவுல் எழுதுகிறது யூதருக்கு எழுதுகிறார். யூதர்களுக்கு கிறிஸ்துவின் நோக்கம், கிறிஸ்துவின் வருகை, யூதர்கள் வழியாக கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படல், யூதர்களை கொண்டு இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம், இவை அனைத்தையும் இந்த பகுதியிலே, அதாவது இந்த எபிரேய புத்தகத்திலே விளக்கப்படுத்திவிட்டு யூதர்கள் அல்லாத அந்நியர்கள் உங்கள் கூடுகைக்குள்ளாக, மந்தைக்குள்ளாக வரும்போது அவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், உபசரியுங்கள் என்ற வார்த்தையை பார்த்தவுடனே தமிழ் மக்கள் மத்தியிலே அதிகமாக உணவு கொடுப்பதைத்தான் நாம் நினைப்போம். அல்ல, அவர்களை சேர்த்து கொள்வது, அவர்கள் அருகிலே அமர்வது, அவர்களுக்கு ஒரு பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போறதோ, இல்லை என்ன செய்ய வேண்டும், காணிக்க போகும்போது கூட கூட்டிட்டு போறது, ஜெபிக்க முன்னாடி போகும்போது கூட கூட்டிட்டு போகும்போது போறது, இப்படிப்பட்ட சின்ன 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 காரியங்கள்ல அவங்களுக்கு ஒரு அக்கம்பெனி பண்றது தான் அந்த உபசரிப்பு. லவ் அண்ட் கேர் என்று சொல்லலாம். கிறிஸ்துவின் மெய்யான அன்பு உங்களுக்குள்ளாக இருக்குமானால் அந்நியர்கள் ஆலயத்துக்குள் வரும்போது அவர்களை விட்டு தூரமாய் போகாமல் அவர்கள் அருகிலே அமர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து அல்லது அவர்களுக்கு அக்கம்பெனி பண்ணி உதவி செய்து, இப்படி அவர்கள் அந்த மந்தையிலே தங்கி இருப்பதை ஒரு அசூசியாக, ஒரு சௌகரியமற்ற சூழலாக, சௌகரிய குறைச்சலாக அவர்கள் நினைக்கக்கூடாது. மனம் வருந்தக்கூடாது. ஒரு திகைப்பு, ஒரு சலிப்பு, ஒரு நிராகரிப்பு அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. அவர்கள் மந்தையிலே ஒருவர் என்பதை போல நாம் மாற்ற வேண்டும். இந்த இரண்டு காரியங்களையும் நாம் தெளிவாக செய்துவிட்டால் மற்ற காரியங்கள் தன்னாக தானே சரியான ஒரு வழக்க வாழ்வாக வரும். இந்த சகோதர அன்பும் அந்நியர்களை ஏற்றுக்கொள்ளும், பகிர்ந்தறிந்து கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளும் அந்த மனப்பக்குவமும் வந்ததானால் நாம் நமது சகோதரர்களுக்குள்ளாக ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், கட்டுகள், அந்த கட்டுகளிலே அவர்கள் படுகிற துன்பங்களை நினைத்து அவர்கள் சரீரத்தோடு படுகிற அந்த பாடுகளை நாம் உணர்ந்து
அவர்களை நினைத்து கொள்வோமாம், அவர்களுக்காக பட்சமாய் பேசுவோமாம். இதை 3ஆம் வசனம் சொல்லுகிறது. விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும், இது தனி சென்டென்ஸ். திருமணம் என்பது கனத்துக்குரிய காரியம். ஏனெனில் பிதாவாகிய தேவன் குமாரன் மூலமாக திருச்சபையை பரலோகத்துக்கு கொண்டு வரும் நிகழ்வையே திருமணம், கல்யாணம் என்றுதான் அழைக்கிறார். இந்த பூமியிலே நடக்கக்கூடிய சகல வைபவங்களிலும் மிக சிறந்த கனமுள்ள, கனத்துக்குரிய மனிதர்கள் ஏங்குகிற காரியம் என்னவென்றால் விவாகம், திருமணம். திருமணத்திற்கு அவ்வளவு ஒரு கனம். ஒரு குமாரனாகிய ஆணும் ஒரு குமாரத்தியாகிய பெண்ணும் தேவ சண்முகத்திலே, தேவ சன்னிதானத்திலே, தேவ சமூகத்திலே இணைந்து வருவது என்பது மிக கனம் உள்ளது. ஏனெனில் அவர்களின் ஆளுகையிலே தேவன் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கனமுள்ள உறவை சகோதரர்கள் என்ற பேரிலே நீங்கள் அசுசிப்படுத்தக்கூடாது. சகோதரின் மனைவியை இச்சியாதிருப்பாயாக என்று பழைய ஏற்பாட்டு காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். அதே போல பெண்களும், திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை இருவரும் மீறக்கூடாது. கணவனுக்கு வேலியாக மனைவியும், மனைவிக்கு வேலியாக கணவனும் வாழ வேண்டும். அவர்கள் இருவரும் தங்களுக்கான கட்டுக்கோட்பாடு, தாங்கள் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்க வேண்டிய கேர் அண்ட் லவ், அன்பும் பராமரிப்பும் இல்லாத பட்சத்திலே 3ஆம் நபர் உள்ளே நுழைவார்கள். இது ஒரு புறம் இருக்க, கிறிஸ்துவுக்குள் மன்னிப்பை பெற்று மனம் திரும்பி கிறிஸ்துவின் சாயலாய் வாழ விரும்புகிற எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் பிறருடைய விவாக வாழ்க்கையிலே தலையிட மாட்டார்கள். பிரிவினை, திருமண பந்தத்திலே பிரிவினையை கொண்டு வருவது பிசாசு. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், திருமண பந்தத்தை மனிதனால் மட்டும்தான் முறிக்க முடியும். அந்த மனிதர்களை பிசாசு பயன்படுத்துகிறான். ஒருவேளை இந்த 2 நபருக்கும் நெருங்கிய உறவு நிலையிலே இருக்கக்கூடிய பெற்றோர்களோ, சகோதர சகோதரிகளோ அல்லது பிள்ளைகளோ பிரிக்கலாம். அல்லது கணவன் மனைவியிடத்திலே, மனைவி கணவனிடத்திலிருந்தே வெறுப்புணர்வை வளர்த்து கொண்டு பிரியலாம். இவர்கள் எல்லோரும் மனிதர்களே. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களை வேசி, கள்ளர், விபச்சாரக்காரர் என்று தேவன் நியாயம் தீர்ப்பாராம். உடன்படிக்கை பந்தத்தை முறிப்பவர்கள் வேசி, கள்ளர் என்றும், உடைக்கப்பட்ட அந்த உடைந்திருக்கிறவர்களை ஒன்று சேர்க்காமல் 3ஆம் நபர் உள்ளே நுழைவது விபச்சாரத்தனம், உடைந்து வேறொரு நபரை தேடுவது விபச்சாரத்தனம் என்றும் எழுதுகிறார். இந்த சகோதர சிநேகமும் அந்நியரை உபசரிக்கிறதும் இருக்கும்போது நாம் பிறருடைய பணத்தை அபகரிக்க விரும்ப மாட்டோம். பண ஆசை இல்லாதவர்களாக இருப்போம். ஏனெனில் அன்பும் பரிவும் பராமரிப்பும் மேலோங்கிய குணமாக நமக்கு இருக்கும். இச்சைக்கு அங்கே இடம் இருக்காது. சரீர இச்சை, அதுதான் திருமண பந்தத்தின் பிரிவினை. பண ஆசை, அதுதான் தற்பெருமை. பணத்தின் மேல் நம்பிக்கை வந்துவிடும். ஆதலால் தேவனை நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாய் காணப்படுவோம். விசுவாசத்திலே நிலைத்திருக்க முடியாது. ஆதலால் இந்த எழுத்தாளர் எழுதுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் சொன்னால் அவர் செய்வார் அல்லவா? நீர் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். நீ மனிதர்கள் வைத்திருப்ப பணத்தை பார்த்து ஆசை கொள்ளாதே. நீ கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது தைரியமா இருப்பாய். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், என்ன சொல் என்று நாம் சொல்லலாமே. அந்த தைரியமாக விசுவாச அறிக்கை செய்யலாமே. வேத வசனங்களை விவரித்து காட்டி, உங்கள் வாழ்க்கையின் சின்ன சின்ன குறைபாடுகளை சுட்டி காட்டி, உங்களை விசுவாச வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தின அவர்களுடைய வாழ்க்கையை நினைத்து, அவர்களுடைய நடக்கையை பார்த்து சிந்தித்து, அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உங்களுக்கு நல்ல விசுவாச ஐக்கியம் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லா வயது நிலையிலும் நமக்கு மனிதர்கள் நண்பர்களாக வேண்டும். ஏனெனில் நாமும் அந்த வயதிலே கடந்து வருவோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய கால கிறிஸ்தவர்கள் முதியவர்களிடம் பழகுவதை வெறுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். தங்கள் வயதினரோடு மட்டும் வாழ்வதை விரும்புகிறார்கள். அதே போல முதியவர்களும் இளையவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்று அறியாமல் அவர்களை வெறுத்து ஒதுக்கிறவர்களாகவும் பழி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். ஆனால் வேதம் விசுவாசத்திலே விசுவாசிகளாய் இருக்கக்கூடிய எந்த வயதினரோடும் பழகும்படியான
குணம் நமக்கு வேண்டும். அதன் மூலமாக அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. அதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாராம். நாமும் பரலோகத்திலே நித்தியமாய் வாழப்போவதினாலே பூமியிலே இந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும். பரலோகத்திலே குரூப்பிசமாய் வாழ முடியாது. இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த வேத குணங்களை நாம் கவனமாக கையாளும் போது நமக்கு விரோதமாய் அல்லது வேதத்துக்கு விரோதமாய் போதிக்கிற போதனைகளை கண்டு அதனாலே புரண்டு நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாய் இராதபடிக்கு கவனமாய் இருக்க வேண்டும். நாம் உண்ணும் உணவினாலோ அதை உண்ணும் விதத்தினாலோ நாம் ரட்சிக்கப்படவில்லை. ஆலயத்திலே சாப்பிடு ஆசீர்வாதமானது, வீட்டிலே சாப்பிடுவது ஆசீர்வாதம் இல்லாதது, இப்படிப்பட்ட சின்ன 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 தவறான கோட்பாடுகள் எல்லாம் நமக்குள்ளாக இருக்கிறது. எங்கிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற சாப்பாடு எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டது தான். தேவ கிருபையினாலே தான் நமது இருதயம் ஸ்திரப்படுகிறது. 10ஆம் வசனத்திலே பழைய ஏற்பாட்டு காரியங்களை சொல்லிவிட்டு அந்த பலிபீடத்திலே படைக்கப்பட்டதை எல்லோரும் புசிப்பதற்கு அதிகாரம் இல்லை, அதுபோல பிசாசுக்கு படைக்கப்பட்ட அந்த பொருட்களை உண்ணுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நகரத்தின் புறம்பே பாடுபட்டு நிந்தையை சுமந்தார். நமது ஒவ்வொரு செயலும் நடத்தையும் தேடுதலும் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். நாம் நிலையான நகரத்துக்குரியவர்கள். ஆதலால் எப்பொழுதும் அவருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். கிறிஸ்து நமக்குள் வாழ்வதினாலே கிறிஸ்துவை போல நன்மை செய்ய வேண்டும். கிறிஸ்து தன்னிடத்தில் இருந்ததெல்லாம் நமக்கென்று கொடுத்தது போல நாமும் தான தர்மம் செய்ய மறவாதிருக்க வேண்டும். இப்படி இறங்கி செய்கிற நன்மையான காரியங்களை தேவன் பிரியப்படுகிறார். ஆவிக்குரிய காரியங்களிலே வழிநடத்துகிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். 18ஆம் வசனத்தில் இவை அனைத்தையும் அறிவுரையாய் சொன்னவர், எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல்மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமானதை நடப்பிக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம் என்று சொல்லி, போதனையாளர்களும் கூட வழி தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவின் ஜபத்தினால் எங்களை தாங்குங்கள் என்று தன்னையும் ஒரு மனிதன் என்பதை அங்கே குறிப்பிடுகிறார். நிறைவாக தன்னுடைய வழக்கத்தின்படியாக இந்த எழுத்துக்களை வாசிக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் வாழ்த்துதலை சொல்லி கிருபைக்கு ஒப்பு கொடுத்து தனது நிருபத்தை நிறைவு செய்கிறார். கிறிஸ்துவே நம் வாழ்வின் முழுமையாகவும் முதன்மையாகவும் நாம் கடைபிடிப்பதற்கு நாம் பிரயாசப்படுவோமாக. ஆமென்.